ஜான்சி, வா. யாரு அந்த பொண்ணு? சந்திரகாந்த மேடத்தோட பொண்ணு. இந்த பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு ஊரெல்லாம் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இங்க இருக்கே, என்ன நடக்குதுங்க? எப்படி என்ன ஆச்சு? ஜான்சியை கடத்தினதே நான் தாமா. கடவுளே! அத்தை பயப்படாதீங்க, நானும் பூஜாவும் சண்டை போட்டுக்கிட்டோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். கடத்தல் இல்ல, கடத்தல் மாதிரி. ஐயோ, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? அந்த ஆசிரமத்துல காணாம போன 5 பொண்ணுங்களை காப்பாத்ததான் இந்த டிராமா. அட கடவுளே! என் பாப்பா, உனக்கு பயமா இல்லையா? இவங்க உன்னை கடத்தி வச்சிருக்காங்க. நான் எதுக்கு பயப்படணும்? என்ன கடத்த சொன்னதே என் அம்மா தானே. நானும் பூஜாவும் சண்டை போட்டுக்கிட்டதே இவளை யாருக்கும் தெரியாம உள்ள கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக தான். ஐயோ, நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே தலையே சுத்துது. சந்திரகாந்த மேடத்தை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண வைக்கணும் தான் அவங்களோட சேர்ந்து இந்த டிராமாவை பண்ணோம். டிராமா சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போறோமா? அதுக்கு உங்க ஹெல்ப் வேணுமா? ஏன் ஹெல்ப்பா? நான் என்ன பண்ணணும்? அது வந்து இந்த கடத்தல் லைன்ல ஒருத்தரை நாங்க புடிச்சிருக்கோம். அவன் ஒருத்தனை கை காட்டியிருக்கான். ஆசிரம பொண்ணுங்க எங்க இருக்கான்னு இத விட்டா வேற வழியே இல்லமா. இந்த குழந்தைங்களை வாங்கி விக்கிற ஏஜென்ட் மாதிரியா நான் இருக்கேன்? என்ன பார்த்தா அப்படியே இருக்கு. என்ன நம்புவாங்களா? அத்தை, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அவனுங்க தூக்கிட்டு போய் கெட்டப்பு வெட்டுக்காயம் எல்லாம் போட்டு உங்களை டெரர் ஃபேஸ் ஆக்கி ஒரு பயங்கரமான லேடி டான் மாதிரி உங்களை நாங்க அனுப்புவோம். பயப்படாதீங்கம்மா, நானும் சாண்டியும் கூடவே இருப்போம். சந்திரகாந்த மேடமும் அங்கதான் இருப்பாங்க. என் அம்மாக்கு ஒரு ஆபத்து வர நான் விட்டுருவேனா?